ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல வந்து நெறைய மாடியூல் எழுதியிருப்போம். அத ரன் பண்ணியிருப்போம் ஸ்கிரிப்ட்ல. இதில பார்த்தீங்க அப்டின்னா, இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டூ அண்டர்ஸ்கோர் மெயின் குடுத்திருப்போம். இது குடுக்குறப்ப, இதுக்குள்ள இருக்க கோடு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைங்களா? ஆனா, என்ன வித்தியாசம் அப்டின்னா, இப்ப நீங்க நெறைய மாடியூல் எழுதியிருப்பீங்க. எல்லா மாடியூல்லயும் இந்த மாரி ஒரு இஃப் நேம் ஈக்குவல் டூ மெயினா இருந்தா, இந்த கோடுலாம் ரன் பண்ணுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா, இது எப்படி ஒர்க் ஆகுது? இந்த வேரியபிளுக்கு எப்படி மெயின்ட்டு வந்து வேல்யூ வருது இதுல? அப்டின்ட்டு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப பாருங்க, நான் சிம்பிளா ஒரு கோடு காட்டுறேன். நீங்க ஏதோ ஒரு கோடு ரன் பண்றப்ப, மாடியூல் ரன் பண்றப்ப, இந்த நேம் வேரியபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணா, இங்க பார்த்தீங்கன்னா மெயின்னு வந்திருக்கு. இதே இந்த கோட நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி, இங்க பார்த்தீங்களா? இம்போர்ட் பண்ணி, இதுலயும் வந்து நேம் பிரிண்ட் பண்றேன். இப்ப நான் இத ரன் பண்றப்ப, இம்போர்ட் பண்ணப்ப அதுல இருந்த பிரிண்ட், ஃபர்ஸ்ட் கோட்ல இருந்த பிரிண்டோட படி மை ஸ்கிரிப்ட்ன்னு வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரன் பண்றப்ப மெயின் வந்திருந்துச்சு. இப்போ மை ஸ்கிரிப்ட்ன்னு வந்திருக்கு. ஆனா, இப்ப கரண்ட்டா ரன் பண்ண இந்த ஸ்கிரிப்ட்டோட நேம் வந்து பாருங்க, மெயின்னு வந்திருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பைத்தான்ல என்ன நடக்கும்னா, நீங்க எத்தன மாடல் இருந்தாலும், எந்த மாடல் கரண்ட்டா ரன் பண்றீங்களோ, அதோட நேம் மட்டும் மெயின்ட்டு அசைன் ஆயிரும். அதனால தான் அதுல இருக்க மெயின் பிளாக் மட்டும் ரன் ஆகும். நீங்க வேற ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள இருக்க நேம் ஈக்குவல் டூ மெயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த பிளாக்லாம் ரன் ஆகாது. இதுதான் ஃபேக்டர். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளா யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதோட அண்டர்லையிங் ஃபேக்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? தேங்க் யூ.